சில மனிதர்களை அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 10ஆம் அதிகாரம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம். கர்த்தரை நோக்கி நீதிமான் கூப்பிடுகிறான். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று நீதிமான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். துன்மார்க்கரோ எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை குறித்து இந்த வேத தியானத்தில் பார்க்கலாம். துன்மார்க்கர்கள் எளியவர்களை துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் எளியவர்களை நோக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு வலைகளை விரிப்பார்கள். எப்படி இவர்களை வீழ்த்தலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். துன்மார்க்கர் கபடம் உள்ளவர்கள், திட்டமிடுவார்கள். நீதிமானை கெடுப்பதற்கும் நீதிமானுக்கு துன்பம் விளைவிக்கவும் அவர்களை கொன்று போடவும் இப்படி துன்மார்க்கர் முயற்சி செய்வார்கள். அவர்கள் நாவின் கீழ் அக்கிரமம் இருக்கும். அவர்கள் மிகுந்த அக்கிரமம் செய்கிறவர்கள். அவர்கள் கொடுமை செய்ய அஞ்ச மாட்டார்கள். கொடுமைப்படுத்துவார்கள். நீதிமான் மேலும் எளியவர்கள் மேலும் அவர்களை கொடுமைப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அதாவது நீதிமான் நீதியின்படி வாழ்வான், ஆனால் அவர்களுக்கு அதிக பாடுகள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் துன்மார்க்கனோ பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு உடனே நியாய தீர்ப்பு வருவதில்லை. தீய மனிதர்கள், கெட்டவர்கள் பிறருக்கு கெடுதல் செய்யும் பொழுது அவர்களுக்கு உடனே அதற்குரிய தண்டனை வருவதில்லை. அதனால் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டு மகா அயோக்கியத்தனத்தை பண்ணுவதற்கும் அவர்கள் துணிகிறார்கள். நான் முன்பு கூட ஒரு பாவம் செய்தேன், அதனால் எனக்கு எந்த தீங்கும் நடக்கவில்லையே, எனக்கு என்ன நடந்தது, நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்கள் இருதயத்தில் மிகவும் பெருமை இருக்கும். நான் எவ்வளவு திறமைசாலி பார், நான் எவ்வளவு பாவம் செய்தும் நான் திறமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு லாபத்தை அனுபவிக்கிறேன், நான் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்று பெருமை கொள்வார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமை இருக்கும். அவர்கள் இன்னும் அதிகமாய் நீதிமான்களை துன்புறுத்த நினைப்பார்கள், செய்வார்கள். அவர்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் கேடாக இருக்கும். கேடுள்ள நினைவுகளிலேயே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமை இருக்கும். அவர்கள் பொதுவாக எந்தவித தண்டனையும் உடனே வராமல் இருப்பதினால் அவர்கள் தேவன் இல்லை என்றே அவர்கள் இருதயத்தில் நினைத்திருப்பார்கள். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுகிறான் என்று வசனம் இருக்கிறது. அவர்கள் மதி இழந்து கர்த்தர் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை தண்டிப்பார் என்கிற பயம் அவர்களுக்குள் இருக்காது. தேவனே இல்லை என்றே அவர்கள் இருதயத்தில் நினைத்து கொண்டிருப்பார்கள். சொல்லாவிட்டாலும் அவர்கள் நினைவு அப்படிப்பட்டதாய் இருக்கும். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு எனக்கு அணுகுவதில்லை என்றே அவர்கள் இருதயத்தில் நினைத்திருப்பார்கள். கிராமங்களில் ஒளிப்பிடங்களில் ஒளிந்திருந்து எளியவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று பார்த்து அவர்களை பிடித்து கொலை செய்யவும் அவர்களை துன்புறுத்தவும் தொடங்குவார்கள். இப்படி செய்ய அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். கெபிக்குள் இருக்கிற சிங்கம் தன் இரையை எப்படி தேடுமோ, பதிவிருந்து தேடுமோ, அது போல துன்மார்க்கர் எளியவர்களை பதிவிருந்து பிடிப்பார்கள். திக்கற்றவர்கள் தங்கள் பலவான்கள் கையில் விழும்படிக்கு அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். இப்படி எல்லா தீமையும் செய்துவிட்டு துன்மார்க்கர் என்ன நினைப்பார்கள் என்றால், கர்த்தர் என் செயல்களை எல்லாம் மறந்து விட்டார், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை என்றே அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு இன்னும் அதிகமாய் அக்கிரமத்தை செய்ய துணிவார்கள். கர்த்தர் அதையெல்லாம் கேட்க மாட்டார், விசாரிக்க மாட்டார் என்றே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஏழையும் எளியவர்களும் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள்.
கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் வந்து அவர்களை காத்தருளுவார். கர்த்தர் துன்மார்க்கனாகவும் பொல்லாதவனாகவும் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய புயத்தை முறித்து போடுவார். அவர்களுடைய கைகளை முறித்து போடுவார். அவர்களுடைய அக்கிரமத்தின் கடைசி வரைக்கும் ஆராய்ந்து அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். இன்று மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, என்றென்றும் அவரே ராஜாவாய் இருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறார். புறஜாதியார்கள் கர்த்தருடைய புறஜாதியார்கள் கர்த்தருடைய தேசத்திலிருந்து அழிக்கப்படுவார்கள். மண்ணான மனுஷன் இனி எளியவர்களையும் ஏழைகளையும் நீதிமான்களையும் துன்பப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை குணப்படுத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்யப்படாதபடிக்கு, அதாவது மண்ணில் பிறந்த ஒரு மனிதனாகிய துன்மார்க்கன் நீதிமான்களையும் திக்கற்றவர்களையும் ஏழை எளியவர்களையும் கொடுமைப்படுத்தி அவர்களை சித்திரவதைப்படுத்தாமலும் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர் வருவார். அவர் வந்து நிச்சயம் காப்பாற்றுவார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்ய கர்த்தர் தம்முடைய செவிகளை திறந்தருளுவார். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார், விடுதலை தருவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். தாவீது ராஜா செய்கிற ஜெபமாயிருக்கிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை பார்த்து நீ பறவையை போல பறந்து போ, இந்த இடத்தை விட்டு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் என் பெலனாயிருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பார். அக்கிரமக்காரர்கள் துன்மார்க்கர் தங்கள் அம்புகளை ஆயத்தப்படுத்தி நீதிமான் மேல் எய்கிறார்கள். செம்மையான இருதயத்தாரில், அதாவது இதை நீதியாய் கர்த்தருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படி, அவர்கள் மனதை நோகடிக்கும்படி துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களுமான மண்ணில் பிறந்த இந்த மனிதர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கெட்ட மனிதர்கள், அவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் நீதிமான்களை, செம்மையான இருதயம் உள்ளவர்களை காயப்படுத்துகிறார்கள். அவர்கள் அக்கிரமம் செய்ய துணிகிறார்கள். ஒரு அம்பை எடுத்து இருதயத்தில் குத்துவது போல அவர்கள் பேசியே, துன்மார்க்கர் நல்லவர்களை பேசி கொன்று போடுவார்கள். வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்தி சித்திரவதைப்படுத்துவார்கள். இப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று தாவீது ஐயா தான் பட்ட வேதனையை சொல்லுகிறார். அவர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, நாம் ஒரு தவறும் செய்யாத பொழுதும் துன்மார்க்கர் நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்துவார்கள். இப்படி செய்கிற காரியத்தை குறித்தே இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துன்மார்க்கர் எல்லாம், தீயவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு நீதிமானை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு நல்ல மனிதனை துன்பப்படுத்தும் போது அஸ்திபாரங்களும் நடுங்குகிறதாம். அப்படி என்றால் பூமியே நடுங்குகிறது, பூகம்பமே வந்தது போல அந்த அளவுக்கு துன்பப்படுத்துவார்களாம். அப்படிப்பட்ட நிலையில் நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான்கள் தத்தளிப்பார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை வருமே என்று, இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று புலம்புகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலத்திலும் இன்றும் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மகா துயரப்படுகிறார்கள் தீய மனிதர்களால். அவர்கள் இருதயத்தை பேசியே கொல்ல முயற்சிப்பார்கள். வார்த்தைகளினால் காயப்படுத்துவார்கள், நோகடிப்பார்கள். அவர்கள் எப்படியாவது மனமுடைந்து எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு அவர்கள் உடைந்து போய்விட வேண்டும், அல்லது அவர்கள் இறந்து போய்விட வேண்டும் என்பதே தீயவர்களின் எண்ணமாயிருக்கிறது.
நீதிமான்களை அழிக்க வார்த்தை என்னும் ஆயுதத்தையும் பொல்லாதவன் பயன்படுத்துவான். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் அங்கிருந்து பூமியில் உள்ளவர்களை பார்க்கிறார். அவருடைய இமைகள் மனிதர்களை, இந்த பூமியில் இருப்பவர்களை சோதித்து பார்க்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியை கண்களால் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சத்தியமான காரியம்! இந்த இடத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நாம் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரிகிறது. அதனால்தான் அவர் நீதியாய் நியாயத்திற்க முடிகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாவிட்டால் அவர் நீதியின்படி எப்படி நியாயத்திற்க முடியும்? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் எல்லோரையும் பார்க்க முடியும். மனிதன் படைத்த சிறிய கேமரா ஒரு நாள் முழுவதோ பல நாட்களோ அதை ஆன் செய்து வைத்து விட்டால் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளாலே அப்படி செய்ய முடியும் பொழுது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உடையவர், அவர் மகா பெரியவர். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான் என்ன செய்கிறான், எப்படி பண்ணுகிறார்கள் என்று நீதிமானுக்கு சோதனையை அனுமதித்து அவர்களை அறிந்து கொள்கிறார். எந்த சூழ்நிலையில் எப்படி இவன் செய்கிறான் என்று அவருக்கு பிரியமானவர்களாய் நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கரையோ கர்த்தர் வெறுக்கிறார். அவர்களிடம் பிரியமாய் இருக்க மாட்டார். அவர்களை நேசிக்க மாட்டார். நாம் பல நேரம் துன்மார்க்கருக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் துன்மார்க்கனைத்தான் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று தோன்றும். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது அப்படி தோன்றும். துன்மார்க்கமாய் வாழ்வார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் மிக செழிப்பாய் இருப்பது போல தோன்றும் நமக்கு பார்வைக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது அல்ல, அவர்களுடைய செழிப்பு அவர்களுடைய அழிவுக்கே. துன்மார்க்கரின் மேல் கண்ணிகளை விழப்பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை வெயிலும் அவர்களுக்கு பங்காயிருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் துன்மார்க்கருக்கு கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் அக்கினி கந்தகம் போன்ற எரிகிற பொருட்களினால், அந்த எரிச்சலினால் மிகவும் துன்பப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்களை எரிநரகத்தில் போட்டு முடிவில் அவர்களை அழிப்பதும் உண்டு. இந்த பூமியிலும் அவர்களுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிறவர். நாம் நீதியாய் வாழ்ந்தால் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். அவர் நீதிமான்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நல்ல வழியில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் நியாயமாய் இருக்கிறவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து மனிதனை, பூமியில் இருக்கிற மனிதனை, மனித இனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்து அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் பூமியில் உள்ள மனிதர்களை அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் நீதியுள்ளவர். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.